ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முத்திரைகளாக பார்த்துட்டு வரோம். யோகாசனங்கள் மிக கடினமானது, எல்லா வயதினரும் செய்ய முடியாது, அதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் முத்திரைகள் மிக எளிமையானது, நல்ல பலனையும் கொடுக்கக்கூடியது, எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சிகள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், அதற்குரிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம், இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்களுக்கு டேட்டு தள்ளி வர்றது, அந்த சமயத்தில் அவங்களுக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்கும், மன இறுக்கம் இருக்கும், அதே மாதிரி ஃப்ளோ அவங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய நிலை கிடைக்கும். உதிரப்போக்கு அதிகமாக போகும்பொழுது உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுகின்றது. ஸோ இதற்கெல்லாம் காரணம் மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன், நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் செய்யாத நிலை, ஒரே இடத்தில் அமர்ந்து பல மணி நேரம் வேலை செய்வாங்க பெண்கள். ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த கதிர் இயக்கம் அவங்களை தாக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்குரிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெண்களுக்கு உகந்த முத்திரைகளாக ஆகாய முத்திரை, சூன்ய முத்திரை, இந்த இரண்டு முத்திரைகளையுமே பெண்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படுகின்ற இந்த மென்சஸ் காலத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் கிராஜுவலாக விலகிடும். தொடர்ந்து நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30, காலையில் எழக்கூடிய நேரம் 4 மணி. இதை நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபலாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பண்டங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தேய்த்து குளித்தல், ஆயில் பாத் எடுக்கிறது, அது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நிறைய பெண்கள் இப்போ எடுக்கிறதில்ல. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள், செவ்வாய் வெள்ளி 2 நாட்கள் எடுக்கலாம், வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. ஆயில் பாத் எடுத்தனைக்கு காலையில் தூங்கக்கூடாது. மிதமான உணவு, காரமில்லாத உணவாக எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு இந்த முத்திரைகளையும் பண்ணிட்டு வாங்க. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் உங்கள் இல்லத்தில் பெண் குழந்தைகள் இருந்தால் பள்ளி பருவத்திலேயே இந்த 2 முத்திரையும் கற்றுக் கொடுத்துருங்க. உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயமாக வளர்ந்து வரும் பொழுது அவங்களுக்கு மென்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ நம்ம முதல் முத்திரையாக சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க, நடுவிரல் நல்லா மடிச்சுக்கோங்க, 2 மேயத்தில் கட்டை விரல். இது சூன்ய முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன இறுக்கம், டிப்ரெஷன், டென்ஷன் மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியாக, சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 நிமிடங்கள், காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. மாதவிடாய் காலத்தில் மட்டும் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். பெண்கள் 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஆகாய முத்திரை, நடுவிரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மென்சஸ் ப்ராப்ளம் அதிகமாக உள்ளவங்க 5 நிமிடம் பயிற்சி பண்ணிக்கோங்க. அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் 5 டேஸ் ப்ராக்டிஸ் வேண்டாம், 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து பண்ணிக்கிடணும். இந்த முதிரை பண்ணும்பொழுது சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ், கருப்பை அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. நிறைய பெண்கள் ஒபிசிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு காலை சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிடுறாங்க.
காலையில் நம்ம சாப்பிட மாட்டேன் 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன், அந்த மாதிரி லாங் கேப் விடக்கூடாது. காலையில் 8லேருந்து 8:30 வரைக்கும் அரைவேறு சாப்பாடு, ஏதாவது டிஃபன் எடுத்துக்கோங்க. மதியம் 12 to 1:30 ஏதாவது ஒரு சாப்பாடு, மீல்ஸ் அதிகமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, காய்கறி எடுத்துக்கோங்க. இரவு அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். 7லேருந்து 7:30க்குள்ளே இரவு சாப்பாடு முடிச்சிடணும். இன்றைக்கி நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி வேலை பார்க்கின்ற காரணத்தினால், அப்படி சாப்பிடுகின்ற காரணத்தினால் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி மென்சஸ் ப்ராப்ளங்கள் ஏற்படுகின்றது. ஸோ இதில் நீங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த மாதிரி பயிற்சியை எடுத்துக்கோங்க. வாழைப்பூ உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க, வாழைக்காய் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி துவர்ப்பு ஐட்டம் பாகற்காய், சுண்டைக்காய் அந்த மாதிரி உணவில் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் சுறுசுறுப்பாக வாழ முடியும். மென்சஸ் ப்ராப்ளம் எல்லாம் நிச்சயமாக நீங்கி சுகப்பிரசமும் உண்டாகும். பள்ளி பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி உண்டாகும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.